நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று சற்று வித்தியாசமான 2 சம்பவங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறையின் மூலம் வாய் பேச முடியாதவர்களையும் பேச வைக்கும் அதிசயம். மர்ம காய்ச்சலால் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிவார்கள். பிரபல ஆலயத்தின் ராஜகோபுரம் இடிந்து விழும். அரிவாள் மீது நின்று வாக்கு சொல்லும் பூசாரியின் அதிரடி கணிப்புகள். வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறை என்று சொல்லக்கூடிய சிறப்பு பூஜையின் மூலம் பேச முடியாதவர்களை பேச செய்வதாக கூறுவதோடு மட்டுமில்லாமல் கேன்சர் மற்றும் வெவ்வேறான கொடிய உயிர்கொல்லி நோய்களையும் குணமடைய செய்யும் குருஜி சத்யநாராயணன் அவர்களை பற்றியும், அதனைத் தொடர்ந்து மர்ம காய்ச்சலால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறப்பார்கள் என்றும், பிரபலமான கோவில் ஒன்றின் ராஜகோபுரம் இடிந்து விழும் என்றும், அரிவாள் மேல் நின்று அருள்வாக்கு சொல்லும் கருப்புசாமி அவர்களை பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம். மருத்துவ உலகம் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மூலமாக மனிதகுல நன்மைக்காக போராடி கொண்டிருக்கின்ற சூழலில் வழிய வெளிச்சப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை மூலமாக வாய் பேச முடியாதவர்களை பேச வைக்க முடியும் என்றும், கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்கின்ற குருஜி சத்யநாராயணனை சந்திப்பதற்காக நம்பினால் நம்புங்கள் குழு புறப்பட்டோம். கேன்சரை குணப்படுத்த முடியும், பேச முடியாதவர்களை பேச வைக்க முடியும் என்று சொல்வதையெல்லாம் கேட்டவுடனேயே எங்களுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் பெரிய பெரிய ஆன்மீக குருக்கள், மகான்கள் எல்லாம் தங்களுடைய சக்தியால் பல நோய்களை குணமாக்குகின்ற வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. இந்த புரிதலோடுதான் குருஜி சத்யநாராயணனை நாங்கள் சந்திக்கச் சென்றோம். சென்னை குளத்தூர் பகுதியில் இருக்கிற விநாயகபுரத்திற்கு வந்து சேர்ந்தோம். குருஜி சத்யநாராயணனை சந்திப்பதற்காக ஷீரடிபுரம் சர்வசக்தி பீடத்திற்குள்ளே நாங்கள் நுழைந்த போது குருஜி சத்யநாராயணன் இருள் சூழ்ந்த அந்த அறையில் தியானத்தில் இருந்தார். நாங்கள் அவருடைய தியானத்திற்கு இடைஞ்சல் கொடுக்காமல் அமைதியாக நடப்பதை கவனித்தோம். அவர் தன்னுடைய கைவிரல்களை மாற்றி மாற்றி சில யோகா முத்திரைகளை செய்து கொண்டிருந்தார். தியானத்தை முடித்துவிட்டு வந்த அவரிடம் நாங்கள் அறிமுகமாகிக் கொண்டோம். அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய சக்தி பற்றியும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். குருஜி சத்யநாராயணன் அப்பா ஒரு தீவிர சாய்பாபா பக்தராய் இருந்திருக்கிறார். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாத மனிதராக வளர்ந்திருக்கிறார் சத்யநாராயணன். படிப்பை முடித்துவிட்டு சிவில் இன்ஜினியராக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்த சத்யநாராயணனை அவருடைய தந்தை ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். சகஜமாக கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவருக்கு மறுநாள் காலை அவருடைய அலுவலகத்தை திறக்கும் போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னோட ஆஃபீஸ்க்கு போய் கதவை திறக்கிறோம். திறந்த உடனே பாபா எனக்கு முன்னாடி நேரடியாக காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து கையை நீட்டினார். என்ன சொல்கிறாரு தெரியல, எனக்கு மற்ற எல்லாமே மங்கலாயிடுச்சு. வெறும் பாபா மட்டுமே தெரிகிறார். கையை நீட்டினார். என் கையிலேருந்து எடுத்த ஒரு 2 ரூபாய் காயின் வந்தது. பாபா கையில் கொடுத்தோன்னு பாபா வாங்கினார்.
வாங்கிட்டு ஏதோ கையில் வச்சுட்டு ஒரு மந்திரம் சொல்கிற போல் 2 ஊதுனாங்க. அப்படியே மறைஞ்சிட்டார். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் நடந்த சம்பவம் இது. அதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்க்குறேன். எனக்கு அப்போ தான் தெரியுது ஏதோ பாபா நம்ம முன்னாடி காட்சி கொடுத்துருக்காரு. பூட்டிய அறையில் சாய்பாபா தரிசனம் கிடைத்த சத்யநாராயணனுக்கு சாய்பாபா கனவில் வந்து ஒரு கட்டளை இடுகின்றார். துன்பத்தில் வாடுகிற மக்களின் துன்பத்தை போக்க நீ உதவ வேண்டும் என்பதே அந்த கட்டளை. ஆனால் சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய தன்னால் எப்படி உதவ முடியும் என்ற யோசனையில் இருந்த சத்யநாராயணனுக்கு குருவாய் வந்த பாபாவின் தீவிர பக்தராய் இருந்த பாரதி பாபாஜி வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறையை பின்பற்றித்தான் இன்று தன்னை தேடி வரும் மக்களுக்கு நன்மைகள் செய்து வருகின்றார் சத்யநாராயணன். அது மட்டுமில்லாமல் வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறையை கற்றுக் கொடுத்த பாரதி பாபாஜிக்கு அந்த பூஜை முறை எப்படி தெரிய வந்தது என்றால், அவருடைய தலைமுறை முன்னோடி ஒருவருக்கு சுவாமி ஐயப்பன் தான் அதை கற்றுக் கொடுத்தாராம். அதற்கு பிறகு பாரதி பாபாஜி வழிய வெளிச்சப்பாடு முறையை குருஜி சத்யநாராயணனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆதி காலத்தில் ஐயப்ப சுவாமி சபரிமலையில் அவர் ஜோதி ஸ்வரூபமாக மாறுறதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதருடைய சிஷ்யருக்கு உபதேசம் கொடுத்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட பூஜை முறை இந்த பூஜை முறை. அவருக்கு பிறகு வம்சா வழியாக குரு பாரம்பரியமாக ஒவ்வொருத்தருக்காக இது உபதேசம் செய்யப்பட்டு வந்தது. இப்போது தற்காலத்தில் என்னோட குருநாதர் அந்த வழிமுறையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நானும் அவரும் செஞ்சிட்ருக்கோம். வழிய வெளிச்சப்பாடு பூஜை முறையில் சத்யநாராயணன் யாக குண்டத்தில் அக்னியை வரவழைத்து பீஜை மந்திரங்களை ஓதி தெய்வத்தை அந்த அக்னியில் வரவழைப்பார். அந்த தெய்வத்திடம் வந்திருப்பவர்களின் பிரச்சனைகளை முறையிட்டு தீர்வு கேட்பாராம். அந்த தெய்வம் பிரச்சனைகளோடு வந்திருப்பவர்களின் நோய் போக்கி நிவர்த்தி அளிப்பதாக கூறுகிறார் குருஜி சத்யநாராயணன். இந்த பூஜை முறையுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு யாகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜையில் உட்காந்தோன்னா இந்த பூஜை முறையில் நம்ம எந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்கிறோமோ அந்த தெய்வத்தை நம்ம மனசுல நிறுத்தி அவங்களுக்குண்டான மூல மந்திரங்களும் பீஜ மந்திரங்களும் சொல்லி நம்மளுடைய சக்கராஸ்குள்ளே அவங்கள வர வைப்போம். மூலாதாரத்தில் தொடங்கி சஸ்ராரம் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து அந்த அக்னியில் ஆவாகனம் கொடுப்போம். ஆவாகனம் கொடுக்கும்போது எந்த தேவதைக்காக செய்யப்படும் பூஜையோ அந்த தேவதை அந்த அக்னியில் வந்து சாட்சாத் உட்காருவாங்க. அப்போது அக்னியில் உட்காரும்போது நம்ம எந்த கோரிக்கைகள் அவங்க கிட்ட சொல்கிறோமோ அந்த கோரிக்கைகள் முழுவதும் 100% கிளியர் பண்ணி கொடுக்கறதா பாபா எனக்கு உத்தரவு பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்கள் குருஜி சத்யநாராயணனிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் ஒரு குடும்பம் சத்யநாராயணனை சந்திப்பதற்காக வந்தார்கள். இவர் உடையப்பன். இவர் கையில் உள்ள அவருடைய குழந்தை இறந்து 3 வருடம் கடந்தும் பேசாமல் இருந்திருக்கின்றது. வாய் பேசாமல் இருந்த குழந்தையை பேச வைக்க மருத்துவரின் உதவியை நாடியும் பலனில்லாமல் போக குருஜி சத்யநாராயணனிடம் வந்திருக்கிறார். அவர் வழிய வெளிச்சப்பாடு பூஜையை செய்து பீஜை மந்திரங்களை ஓதி கடைசியாக குழந்தையின் நாக்கில் எந்திரம் வைத்து எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நாக்கில் இருந்து பேச்சு வந்திருப்பதாக மகிழ்கிறார் உடையப்பன். ஃபஸ்ட்டு எனக்கு பையன், 2வது பொண்ணு. பொண்ணு வந்து பையன் ஆக்டிவாக நல்லா இருப்பான். 2வது பொண்ணு வந்து இப்போ 3 வயசு 3.5 வயசு ஆகுது. 3 வயசு இருக்கும்போதே 3 வயசு வரைக்கும் எதிர்பார்த்தோம். சரியாக வேண்டிய பேச்சு சரியாக வரல. அப்புறம் தான் நாங்கள் என்ன ஒரே குழப்படியாகவும் மன வேதனையோடு இருந்தோம். இன்னும் பேச மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் பாபா கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு குறிஞ்சியை பார்த்து ஊதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சரின்ட்டு இங்கே வந்தோம். நாங்கள் பார்த்து பேசணுன்னே அவர் நல்லா ஊதிலாம் கொடுத்துட்டு நாக்கில் வந்து எந்திரம் வச்சு எழுதுனாப்புல.
அதுக்கப்புறம் இப்போ அப்புறம் ஒரு 4-5 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிச்சு. அப்புறம் போக நல்லா அழகாக பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நார்மலாக நல்லா பேசுது எல்லாமே. இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லா விஷயம் கேட்கும்போது. எல்லாம் பாபாவோடையுமே இந்த குறிஞ்சி தான் எங்களை காப்பாற்றி நல்லா வச்சுருக்காப்புல. இப்படி தன்னுடைய வழிய வெளிச்சப்பாடு பூஜையின் மூலமாக எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறார் குருஜி சத்யநாராயணன். அந்த வழிய வெளிச்சப்பாடு பூஜையை நம்முடைய நம்பினால் நம்புங்கள் டீமுக்காக செய்து காண்பிப்பதாக சொல்லி எழுந்தார் குருஜி சத்யநாராயணன். ஸ்ரீரடிபுரம் சர்வ சக்தி பீடம் அமைந்திருக்கும் இடம் ஒரு விதமான அமைதியாக இருந்தது. சீரடி கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணை வைத்து அதன் மேல் பாபாவின் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இந்த சிலையை நாம் எங்கிருந்து பார்த்தாலும் பாபா நம்மை பார்ப்பது போலவே இருக்கிறது. பாபாவின் அருகில் செங்கற்களில் மஞ்சள் தடவி அதில் குங்குமம் இட்டு ஸ்வஸ்திக் முத்திரை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதில் ஒரு கயிறை கட்டி மறுமுனையை பாபாவின் காலில் கட்டியிருந்தார். பூஜைக்கு தேவையான மூலிகை பொருட்கள் தயார் நிலையில் இருந்தது. முதலில் சாய்பாபாவிற்கு பூஜை செய்துவிட்டு பிறகு ஓமகுண்டம் அருகே வந்து அமர்ந்து பன்னீர் எடுத்து ஓமகுண்டத்தின் 4 திசைகளிலும் தெளித்து மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார் குருஜி சத்யநாராயணன். அமைதியாக இருந்த ஷீரடிபுரம் சர்வ சக்தி பீடம் பக்தி மனம் நிரம்பிய இடமாக மாறியது. ஓமகுண்டத்தின் நடுவில் தேங்காயை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஓமகுண்டத்தில் ஒரு பெரிய கற்பூரத்தை போட்டு பூஜையை ஆரம்பித்தார். பாபாவை வரவழைக்க பூஜை ஆரம்பமானது. வந்திருந்த அனைவரும் மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தனர். இப்போது விதவிதமான முத்திரைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் குருஜி சத்யநாராயணன். ஒவ்வொரு பூஜை செய்யும் போதும் எந்த தெய்வத்தை நம்ம ஆவாகனம் கொடுக்குறோமோ அந்த தெய்வத்துக்குண்டான முத்திரைகள் உண்டு. அந்த முத்திரைகளை வைத்து அவங்களுடைய பீஜாட்சரங்களை நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த தெய்வம் நம்ம கேட்கும் கேள்விகளுக்கு சந்தோஷப்பட்டு பதில் சொல்லுவாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு கடவுள் சந்தோஷப்பட்டாலே நமக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்றது நிதர்சனமான விஷயம். ஒருவருக்கு கேன்சர் நோய் இருந்தால் இந்த வழிய வெளிச்சப்பாடு பூஜையை பயன்படுத்தி அதை குணமாக்கி விடுவாராம் குருஜி சத்யநாராயணன். பூஜையின் போது அஸ்திர முத்திரையை பயன்படுத்தி ஏற்கனவே ஒருவரை கேன்சர் நோயிலிருந்து குணமாக்கி இருக்கின்றாரா? கேன்சர் பேஷண்ட் வந்திருக்காங்க. இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய கர்ம வினைகளோட கணக்கை எடுத்து அவங்களுக்குண்டான சில பரிகார யாகங்களை செஞ்சுருக்கோம். அவங்களுக்குண்டான சில சூட்சம மூலிகைகளில் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை இறக்கி அக்னியில் கொடுத்து எரிக்கும்போது அந்த கேன்சர் முழுக்க கிளியராகி அவங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க.
ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பலவிதமான முத்திரைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி இந்த பூஜையை தொடர்ந்து கொண்டிருந்தார். பூஜை நடப்பதால், அக்னி எரிவதால் இந்த இடமே புகை மண்டலமாகவும் சூடாகவும் இருந்தது. பூஜையின் போது பலவிதமான மூலிகை பொருட்களையும் பழங்களையும் ஓமகுண்டத்தின் மீது போட்டார். அடுத்து ஒரு அற்புத மூலிகையை எடுத்து மந்திரங்களை உச்சரித்து ஓமகுண்டத்தில் அக்னிக்கு இரையாக்கினார். மனிதர்களுக்கு உண்டான கர்ம வினைகளை கழிப்பதற்காக மூலிகைகளை பயன்படுத்த முடியுமாம். குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மூலிகைகளை அக்னியில் போட்டு பூஜை செய்வதால் அவர்களுடைய பிரச்சனைகள் விலகி போகுமா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூட்சும மூலிகைகள் உண்டு. ஸோ இந்த சூட்சும மூலிகைகளை அந்த மனிதர்களுக்கு உண்டான கர்மவினை கழிப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு மூலிகைகளையும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு உண்டானவர்களுக்காக அந்த மூலிகைகளுக்கு பூஜை செஞ்சு அந்த மூலிகைகளை அக்னியில் கொடுத்து எரிக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் முழுக்க தீரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓமகுண்டலத்தில் அக்னி பெரும் சுடராக பெருக்கெடுத்து வளர்கையில் குருஜி சத்யநாராயணன் இன்னும் சிறிது நேரத்தில் சாய்பாபா அக்னியில் வரப்போவதாக சொன்னார். அப்படி பாபா வரும்போது ஒருவித குளிர்ச்சியான காற்று நம்மை தழுவும் என்றார். எல்லோரும் அமைதியாக பாபாவை வேண்டி அமர்ந்திருந்தனர். அக்னி கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. அறையின் வெப்பம் அனலாக கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அது நடந்தது. ஆம், ஊட்டியில் இருந்தால் என்ன விதமான குளிர்ச்சியை அனுபவிப்போமோ அதே போன்றதொரு குளிர்ச்சியான காற்று தங்களை தீண்டுவதாக மக்கள் சத்யநாராயணனிடம் கூறினர். நம்முடைய குழுவும் குளிர்ச்சியான காற்றை உணர்ந்தது. குருஜி பாபா வந்து விட்டதாகவும் அவரிடம் உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை அவரிடம் முன்வைக்குமாறும் கேட்டுக்கொண்டனர். பாபாவிற்கு பட்டு துணியை எடுத்து ஓமகுண்டத்தில் காணிக்கையாக போட்டார். இப்படி இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்துள்ளதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர். என்னோடய லைஃப்பில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரகிள் தான் எப்போதுமே. நான் செய்கிற வேலைக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. அப்புறமா உடம்புல நிறைய தேவையில்லாத வியாதிகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ப்ரீத்திங் ப்ராப்ளம், பிபி, ஹை பிபி, தேவையில்லாத டென்ஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ யோகாலாம் பண்ணியும் இந்த மாதிரி வருதேன்னு ஒரு மனக்கவலை எப்போவுமே இருந்ததுண்டு எனக்கு. எங்கே போனாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம். ஸோ இப்படி தேடுறச்சா எனக்கு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஷிரடி போகிறோன்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப என்னவோ தெரியல, ஆண்டவன் விதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இவரை நான் இங்கே இந்த குருவை பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன், எங்கள் மனக்கவலைகள்லாம் சொன்னேன். அவர் எனக்காக யாகம்லாம் பண்ணி கொடுத்தாரு. யாகம் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளால, காலையில் தான் யாகம் முடிச்சுக்கார், சாயந்தரத்துக்குள்ளால எனக்கு ஒரு டேரக்டர்லேருந்து கால் வருது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி படிப்படியாக ஒரு மாதத்துலேயே நான் அப்படியே தலைகீழாக மாறிடுது. என்னோடய ஆஃபீஸில் கூட எல்லோரும் என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ராஜானே சொல்லலாம். அதாவது நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. அது அவர் கண்டிப்பாக அது பூர்த்தி செய்து. ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது சிவன் இவருடைய கனவில் வந்து தன்னை தரிசிக்கும்படி கேட்டுள்ளார். அடுத்த நாள் காலை குருஜியை பார்க்க ஒரு பக்தர் வந்து அவர் கும்பகோணத்தில் இருக்கும் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்று விட்டார். சரி, நாமும் அந்த கோயிலுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து அந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அந்த கோயில் அகத்தியர் மகரிஷி தவம் செய்து
ஜீவசமாதியான இடமாம். அந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் குருஜி சத்யநாராயணனிடம் ஒரு பையை கொடுத்து விட்டு சென்று விட்டார். கோயில் பிரசாதம் என்று அவர் நினைத்து வாங்கி வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தபோது அதில் உதிரி பூக்களும் அதற்கு அடியில் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்ததாக சொல்கிறார். அதை பிரித்து பார்த்தபொழுது அதில் பொதிகை மலையில் அகத்தியர் எழுதிய ஓலைச்சுவடி என்று எழுதியிருந்ததாம். அதை பற்றி தெரியாமல் அதை வைத்து பூஜை மட்டும் செய்து வந்திருக்கின்றார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு பக்தர் வாக்கு கேட்டு குருஜியிடம் வந்திருக்கின்றார். அவரை பற்றி பாபாவிடம் கேட்டபொழுது சாய்பாபா அந்த ஓலைச்சுவடியை எடுத்துப்பார் என்று கூறியிருக்கின்றார். ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக என் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. உட்காரும்போது இவருக்கு என்னன்னு சொல்லி உத்தரவு கேட்கலான்னு சொல்லி பாபாட்ட உத்தரவு கேட்குறோம். கேட்கும்போது ஓலைச்சுவடி எடுத்து பார் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது. எதுக்காக ஓலைச்சுவடி எடுத்து பார்க்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஓலைச்சுவடியை அப்போ தான் முதல் முறை எடுத்து பார்க்குறோம். திறந்து பார்க்கும்போது எல்லா ஓலைச்சுவடிகளுமே என் கண்ணுக்கு மங்கலாக தெரியுது. என்னடா எல்லாமே மங்கலாக தெரியுதுன்னு சொல்லி பயம் வந்துருச்சு. ஓலைச்சுவடி திரும்பிட்டு வரும்போது ஒரு ஓலைச்சுவடி மாத்திரம் தெளிவாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன தெளிவாக தெரியுதுன்னு அதை படிக்கும்போது வந்திருக்கிற அந்த பக்தருடைய தற்கால பிரச்சனை என்ன, பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னென்ன பாவங்கள் செஞ்சிருந்தார், அதனால் இப்போ அனுபவிக்கக்கூடிய கர்மக்கால் என்ன, இதுக்கு இந்த பிரச்சனைகள் எத்தனை நாள் தொடரும், இதிலிருந்து வெளியே வரக்கூடிய தீர்வு என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் அதில் போடப்பட்டிருந்தது. குருஜி ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்த பொழுது எல்லா ஓலைச்சுவடியும் மங்கலாக தெரிந்திருக்கின்றது. அதில் ஒரு ஓலைச்சுவடி மட்டும் தெளிவாக தெரிந்ததாகவும் வந்திருப்பவரின் தற்கால பிரச்சனை என்ன, முன்ஜென்மத்தின் பாவங்கள், அதனால் இப்பொழுது அனுபவிக்கும் கர்மாக்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதும் அந்த ஓலைச்சுவடியில் இருந்திருக்கின்றது. அவருக்கு பூஜை செய்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததாக கூறுகின்றார். தெய்வம் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அந்த ஓலைச்சுவடியை திறந்து பார்த்து அதற்கான தீர்வை கொடுக்கிறார். இந்த அகத்தியர் ஓலைச்சுவடியின் மூலமாக இங்கு வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார் குருஜி சத்யநாராயணன். வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடியதாக வள்ளலார் சொல்லியதைத்தான் பாபாவும் குருஜி சத்யநாராயணனிடம் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். அதன்படி எந்த ஒரு மக்கள் துன்பத்தில் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து வாழ்ந்து வருகிறார் குருஜி சத்யநாராயணன். வழிய வெளிச்சப்பாடு பூஜையின் மூலம் பாபாவின் அருளாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் பிரச்சனையை கண்டறிந்து சரி செய்து வரும் குருஜி சத்யநாராயணா பற்றியும் அவரிடம் சிகிச்சை பெற்றவர்களை பற்றியும் நாம் கண்டோம். இதனைத் தொடர்ந்து மாளிகைப்பாறை கருப்புசாமி கோவிலில் பூசாரி கருப்புசாமி அரிவாள் மீது ஏறி குறி சொல்வதை பற்றியும் தீரா நோயால் பாதிக்கப்பட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை பற்றியும் தொடர்ந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மர்ம காய்ச்சலால் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிவார்கள். பிரபல ஆலயத்தின் ராஜகோபுரம் இடிந்து விழும். அரிவாள் மீது நின்று வாக்கு சொல்லும் பூசாரியின் அதிரடி கணிப்புகள். ஆடி அமாவாசை நமது கலாச்சாரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பல ஆலயங்களில் வித்தியாசமான பூஜை முறைகளும் அமானுஷ்யமான பல நிகழ்வுகளையும் நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். ஆடி அமாவாசை அன்று நடைபெறும் திருவிழாக்களில் மிகவும் பிரதானமான ஒரு விழாவாக பயபக்தியுடன் மக்களால் கொண்டாடப்படும் திருவிழாதான் மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் திருவிழாவில் கருப்பசாமி பூஜாரி கூர்மையான அரிவாள்களின் மீது ஏறி நின்றவாறு உலகில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை சொல்வாராம்.
இதை காண்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிறிய கிராமத்திற்கு வந்து குவிகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மரணத்தையும் கடந்த ஆண்டு சென்னையில் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பையும் முன்பே சொல்லிவிட்டாராம் கருப்பசாமி பூசாரி. இந்த ஆண்டு நாட்டில் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதை அறிவதற்காக பாரம்பரியமும் அமானுஷ்யங்களும் நிறைந்த அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வுகளை காண தயாரானோம். சுற்றிலும் மலைத்தொடர்கள் அமைந்திருக்க அதன் நடுவில் இந்த மாளிகை பாறை கருப்பசாமி கோயில் அமைந்ததற்கு ஒரு வரலாறு கூறப்படுகிறது. வெள்ளைக்காரர்கள் நமது நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்பொழுது கருப்பசாமி கோயில் அமைந்திருக்கும் இப்பகுதியில் உள்ள பாறையில் ஒரு மாளிகை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். பாறையின் மேல் பில்லர் எழுப்புவதற்காக பல அடிகள் ஆழத்தில் பள்ளமும் தோண்டியிருக்கிறார்கள். மாளிகையை கட்டும் வேலையை தீவிரப்படுத்திய போதுதான் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அந்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் பாறையின் மீது கட்டத் துவங்கிய பில்லர்கள் மற்றும் கட்டுமானத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் அனைத்தையும் பாறையின் மீதிருந்து தூக்கி வீசி இருக்கிறது கருப்பசாமி. பயந்து போன வெள்ளைக்காரர்கள் மாளிகையை கட்டும் பணியை நிறுத்திவிட்டு கருப்பசாமிக்கு பயந்து இங்கிருந்து ஓடிவிட்டார்களாம். அதற்கு பின்பும் இந்த பாறை பகுதியில் யாரையும் நடமாடக்கூட அனுமதிக்காத ஒரு உக்கிரமான நிலையில் கருப்பசாமி இருந்திருக்கிறது. மக்களும் இந்த பகுதிக்கு வருவதற்கே பயந்திருக்கிறார்கள். இப்படி பல தலைமுறைகள் கடந்திருக்கின்றன. போன தலைமுறையில் இந்த கிராமத்தில் வாழ்ந்த பாண்டி பூசாரி என்பவர்தான் கருப்பசாமியை கட்டுக்குள் கொண்டு வந்தாராம். பின்பு பாண்டி பூசாரியின் மீது கருப்பசாமி அருள் இறங்கி இதற்கு பின்பு பாண்டி பூசாரி சொல்லும் வாக்கு பலிக்க ஆரம்பித்திருக்கிறது. பாண்டி பூசாரி காலகட்டத்திலேயே அரிவாள் மீது நின்று அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி பிரபலமாக தொடங்கி இருக்கிறது என்கிறார்கள் இங்குள்ள மக்கள். பாண்டி பூசாரியின் மகன்தான் இந்த கருப்பசாமி. நடுத்தர வயதை சேர்ந்தவராக இவர் இருந்தாலும் வயது வித்தியாசம் பாராமல் அனைவரும் இவரின் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு சொல்வதற்கு முன்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. முதலில் கருப்பசாமி பூசாரியை அழைத்துக் கொண்டு போவதற்கு மேள தாளங்கள், ஜண்டை வாத்தியங்கள் அவர் வீட்டின் முன்பு முழங்கிக் கொண்டிருந்தன. ஆலயத்தின் முன்பு காத்து கொண்டிருந்தனர் மக்கள். வெள்ளை சட்டை, காவி வேட்டியுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்த அவர் காலில் பல பேர் விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தனர். வீட்டின் வளாகத்தில் ஒரு சிறிய சிமெண்ட் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதில் உள்ள சாமி சிலைகளுக்கு பூஜைகள் செய்தார். பின்பு அவர் அருகே வந்த பக்தர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை குடம் குடமாக ஊற்றினார். விபூதியை எடுத்து பக்தர்கள் நெற்றியில் வைத்தவுடன் அருள் வந்த நிலையில் ஆக்ரோஷமாக கீழே சாய்ந்தார் அந்த பக்தர். பல ஆட்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை தூக்கி நிறுத்தினார்கள். அருள் வந்த நிலையிலேயே இருக்கும் அந்த பக்தருக்கு அலகு குத்தப்பட்டது. 10 அடிக்கும் மேல் நீளமான அலகை ஒரு கன்னத்தில் குத்தி இன்னொரு கன்னத்தில் இழுக்கும் நிகழ்வை பார்க்கும் பொழுது நமக்கே திகிலாக இருந்தது. அலகு குத்திய இடத்திலும் வாயிலும் விபூதியை வைத்துவிட்டு அந்த பக்தரை
அனுப்பி வைத்தார். அதே போல பல பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டார்கள். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் பால் குடம் எடுப்பவர்கள் கருப்பசாமி பூசாரியின் கையில் தங்கள் குடங்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். ஒவ்வொரு பெண்களின் கையில் வைத்திருந்த குடத்தை வாங்கிய கருப்பசாமி பூசாரி அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். பின்பு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயிலுக்கு ஊர் மக்களுடன் செல்ல தயாரானார் கருப்பசாமி பூசாரி. அவருக்கு பெரிய மாலையும் மலர் கிரீடமும் வைக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருந்த குதிரையின் மீது அமர்ந்தார் பூசாரி. மேளவாத்தியங்களும் ஜண்டை மேளங்களும் முழங்க அலகு குத்தியவர்களும் பால் குடம் எடுப்பவர்களும் முன்னே செல்ல அவர்களுக்கு பின்னால் குதிரையில் அமர்ந்தபடி கோயிலை நோக்கிச் செல்லத் தொடங்கினார். ஊரின் பல பகுதிகளை கடந்து அருள் நிறைந்த உற்சாகத்துடன் கோயிலை நோக்கி பயணமானது ஊர்வலம். மக்கள் கூடும் இடங்களில் சிறிது நேரம் நின்றவாறு மீண்டும் பயணித்தது பக்தர்கள் ஊர்வலம். சுமார் 2 கிலோமீட்டர் பயணத்திற்கு பின்பு மலையடிவாரத்தில் உள்ள மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயிலுக்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர். குதிரையில் இருந்து கீழே இறங்கிய பூசாரி அங்கிருந்து கருப்பசாமி சிலை இருக்கும் பகுதிக்கு நடந்தார். மேளதாளங்கள் சத்தம் ஓய்ந்து அங்கு ஒரு அமைதி நிலவியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமைதியாய் அமர்ந்திருந்தார்கள். ஒரு கோவில் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமைதியாய் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது என்பது மிக அரிதான நிகழ்வாக நமக்கு பட்டது. கருப்பசாமி பூசாரி அரிவாள் மீது நின்று சொல்லும் அருள்வாக்கை கேட்கத்தான் பக்தர்களிடம் இந்த அமைதியும் எதிர்பார்ப்பும் என்பது நமக்கு புரிந்தது. கருப்பசாமி சிலையின் முன்பு வந்து நின்ற பூசாரிக்கு சால்வைகள் அணிவிக்கப்பட்டன. பின்பு அருள்வாக்கு சொல்லும் சமயத்தில் போடுவதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த பிரத்யேகமான உடையை ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்துக் கொடுத்தார்கள். அதை வாங்கிக் கொண்ட பூசாரி அங்கேயே ஒரு ஓரமாக நின்று உடையை மாற்றிக்கொண்டார். மீண்டும் மேளதாளங்கள் முழங்கத் தொடங்கின. வெள்ளை சட்டை, காவி வேஷ்டியில் சாந்தமாக தெரிந்த பூசாரி இந்த உடையில் திடீரென்று வேறு ஒரு மனிதராக காட்சியளித்தார். நீளமான ஒரு சாட்டையை தன்மேல் போட்டுக்கொண்டு கருப்பசாமி சிலைக்கு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார். கருப்பசாமி சிலைக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான எலுமிச்சை பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. பூசாரி சிலைக்கு அருகில் இருந்த சில எலுமிச்சை பழங்களை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். நீளமான கனமான சில அரிவாள்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கொண்டு வரப்பட்டன. கருப்பசாமி சிலைக்கு முன்பாக நின்று கொண்டு அரிவாளின் 2 முனையையும் ஒவ்வொருவர் பிடித்துக் கொண்டு நின்றனர். பூசாரிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் கிரீடம் சூட்டப்பட்டது.
மேளதாளங்கள் சத்தம் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. பூசாரி மீது கருப்பசாமியின் அருள் வந்து இறங்குவதற்காக அனைவரும் காத்திருந்தனர். பிரம்மாண்ட மணிகள் ஓசை, ஆயிரக்கணக்கான பக்தர்களின் குரல், காதை பிளக்கும் மேளதாளங்கள் சத்தம் என்று அந்த இடமே ஒரு பக்தி பரவசமாக காணப்பட்டது. கண்களை மூடியவாறு கருப்பசாமியின் அருள் தன் மீது இறங்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் பூசாரி. நேரம் கடந்து கொண்டிருந்தது. பூசாரியின் உடலில் சிறிதாய் ஒரு அசைவு ஏற்படத் தொடங்கியது. பின்பு அவரது முகத்தில் ஒரு பரவச நிலை படரத் தொடங்கியது. உடலின் அசைவு அதிகமாக தொடங்கியது. கருப்பசாமியின் அருள் பூசாரியின் உடலுக்குள் இறங்கத் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்த பக்தர்கள் உணர்ச்சி பயத்தில் குரல்களை எழுப்பினார்கள். சில நிமிடங்களில் யாரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் சட்டென்று கூர்மையான அரிவாள்களின் மீது தாவி ஏறினார் பூசாரி. அரிவாள்களின் மீது நின்றவுடன் அவர் மீது பூக்கள் தூவப்பட்டது. கூடியிருந்த பக்தர்களை பார்த்து ஆசீர்வாதம் வழங்கினார் பூசாரி. அவர் பேசுவது அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் அருகே மைக்கை பிடித்துக் கொண்டனர். கருப்பசாமியின் அருள் இறங்கிய பூசாரி இந்த ஆண்டு நடைபெறும் நிகழ்வுகளை தன் அருள்வாக்கில் கூறத் தொடங்கினார். ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி வழியும் அளவிற்கு இந்த ஆண்டு மழை பெய்யும் என்றார். தங்களுக்கு சாதகமான ஒரு அருள்வாக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் பக்தர்கள். அடுத்தடுத்து அவர் கூறிய வாக்கு அங்கிருந்த அனைவரையும் திகிலடைய வைத்தது. தமிழகத்தை 2 புயல்கள் தாக்கும் என்றும் அதில் பல உயிரிழப்புகள் ஏற்படும் என்றும் தன்னால் அந்த புயலை கட்டுப்படுத்த முடியாது என்றும் எச்சரித்தார் பூசாரி. பின்பு தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒரு மர்மக் காய்ச்சல் தோன்றும் என்றும் அதனால் ஏற்படும் உயிர் சேதம் பல்லாயிரங்களை தாண்டும் என்றும் அவர் கூறிய அருள்வாக்கு கேட்டு மேலும் உறைந்து போய் அமைதியானார்கள் பக்தர்கள். அந்த பயத்தில் இருந்து பக்தர்கள் மீள்வதற்குள் அடுத்த அதிர்ச்சியை கூறினார் பூசாரி. புகழ் வாய்ந்த ஒரு பிரபலமான ஆலயத்தின் ராஜகோபுரம் இடிந்து விழும் என்றும் வாக்கு சொன்னார் பூசாரி. இவர் தனது வாக்கில் கூறிய எல்லா விஷயங்களும் நடந்ததை அனுபவபூர்வமாக உணர்ந்த மக்கள் பயத்தில் உறைந்து போயிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மரணச் செய்தியையும் சென்னையில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் ஆபத்தையும் தன் அருள்வாக்கினால் ஏற்கனவே கூறியிருந்தாராம் கருப்பசாமி பூசாரி. அப்போது திடீர் என்று அருள்வாக்கு சொல்வது தடைப்பட்டது. செய்கையால் எதையோ கேட்டார். உடனே மதுபாட்டில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. சிறிது மதுவை குடித்துவிட்டு மீண்டும் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வு முடிந்தவுடன் பூக்குழி இறங்குவதற்காக தயாரானார்கள் பக்தர்கள். மிகவும் உயரமான மகாகாளியம்மன் சிலைக்கு சில பூஜைகளை செய்தார் பூசாரி. அதற்கு பின்பு அக்னியில் இறங்க தயாரானார். இங்கும் அவருக்கு மாலை போடப்பட்டு மலர் கிரீடம் வைக்கப்பட்டது. பூக்குழியில் முதலில் அவர் இறங்கிய பின்பு ஒவ்வொரு பக்தர்களாக இறங்கத் தொடங்கினார்கள். பின்பு விளக்கு பூஜை, கடா வெட்டுதல் என்று பல நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்தன. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதனால் தங்களது வேண்டுதல்கள் எல்லாம்
நிறைவேறி விடுவதாக நம்புகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். பின்பு அருள்வாக்கு சொல்லும் கருப்பசாமி பூசாரியிடம் அவரின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாரானோம். மாளிகைப்பாறை கருப்பசாமி ஆலயம் உருவான மெய்சிலிர்க்கும் வரலாற்றை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட பூசாரி கட்டுக்கடங்காத கருப்பசாமியை தன் அப்பாதான் கட்டுக்குள் கொண்டு வந்து சாமியின் அருளால் குறி சொல்லத் தொடங்கினார் என்பதையும் கூறினார். பழங்காலத்துலேருந்து வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணும்போது அப்போ வந்து இந்த பாறைக்கு மேலே வந்து ஒரு மாளிகைன்னா பழைய காலத்து மாளிகை கட்டுறதுக்கு வந்து பில்லர் போட்டிருந்தாங்க. நம்ம சாமி வந்து கீழே இருந்துட்டு போய் நமக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அந்த பாறையில் இருக்க எல்லாத்தையும் தட்டி விட்டு வெள்ளைக்காரன்லாம் பிரச்சனை பண்ணுவோம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பில்லர் மேலே இருக்கும் மலையில் நீங்கள் பார்த்துக்கலாம் பாறையில். அதுலேருந்து பாட்டுனா அந்த பாறையை தடுத்து நிறுத்தினால தான் பேர் மாளிகைப்பாறை கருப்பசாமி. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்பா போய் அது பூஜை கொடுத்து அதெல்லாம் அந்த சாமி வந்து கட்டுக்கடங்காது கட்டுப்படுத்தி அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவர் அப்புறம் குறுகிய காலம் ஓட்டிட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக யாரிடமும் தன்னை பற்றி பகிர்ந்து கொள்ளாத கருப்பசாமி பூசாரி நம்மிடம் மட்டும் தனது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த ஆண்டு தமிழகத்தில் புயலினால் பாதிப்பு ஏற்படும் என்பதும் மர்ம காய்ச்சலால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் என்பதும் பிரபல ஆலயத்தின் ராஜகோபுரம் இடியும் என்பதும் கருப்பசாமி பூசாரியின் வாக்கு. என்ன நடக்கும் என்று காத்திருப்போம். நாம் இன்றைக்கு பார்த்த 2 நிகழ்வுகளும் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களை விடுபட செய்யும் குருஜி சத்யநாராயணா பற்றியும் மற்றும் அரிவாள் மீது நின்று அருள்வாக்கு சொல்லும் மாளிகைப்பாறை கருப்புசாமி பூசாரி பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.